ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்மளோட டெய்லி லைஃப்பில் நமக்கு தேவைப்படக்கூடிய நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி அரிசியில் வந்து வண்டு வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாங்க. ரொம்ப அதிகமான அளவுக்கு வண்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ ஓரளவுக்கு வண்டு இருந்தது அப்படின்னா இப்போ நல்ல வெயில் அடிக்குது அப்படின்னும் போது நம்ம தரையில் காய வச்சோம் அப்படின்னாலுமே அந்த வண்டு எல்லாமே வந்து ஓடிடும். ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டு அரிசியெல்லாம் வந்து வெயிலில் காய வச்சிட்டோம் அப்படின்னா சாதம் வந்து வடிக்கும்போது குழஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃபனுக்காக யூஸ் பண்ணுற அந்த புழுங்கல் அரிசிலாம் இருக்கும் இல்லையா, இந்த ரேஷன் அரிசி, அந்த மாதிரி அரிசிகளுக்கு வந்து நீங்கள் இந்த ஐடியா வந்து, அதாவது வெயிலில் காய வைக்கிற ஐடியா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியும் இல்லை உங்களுக்கு வெயிலில் வந்து காய வைக்கிறதுக்கு இட வசதியெல்லாம் இல்லை அப்படின்னா இப்போ நான் சொல்கிற ஐடியா படி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக அரிசியில் இருக்க வண்டை வந்து க்ளீன் பண்ணிடலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து ஆயில் வந்து எடுத்திருக்கேன். நான் இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் வந்து அரிசி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அந்த அரிசியில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வண்டு வந்து வந்துருச்சு. ஸோ நான் வீடியோக்காக தான் நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி காட்டுறேன். பட் ஆனால் இந்த அரிசி வந்து நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா ரொம்ப அதிகமான அளவுக்கு வந்து வண்டு இருந்தது. ஸோ நான் தூக்கி தான் போட போகிறேன். உங்களுக்கு வந்து ஒரு அளவுக்கு வண்டு இருந்தது அப்படின்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஐடியா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக ஆயில் வந்து எடுத்துக்கோங்க. ஆயில் எடுத்துக்கிட்டு இப்போ வண்டு வந்து எந்த அரிசியில் இருக்கோ, இப்போ நம்ம அந்த பாத்திரத்தில் போட்டு வச்சுருப்போம் இல்லையா, அந்த பாத்திரத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மேலே நீங்கள் வந்து அந்த ஆயிலை வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டதுக்கப்புறமா அந்த அரிசி வந்து லைட்டாக கை வச்சு களைச்சி விட்டுட்டிங்க அப்படின்னாலே போதும். கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அரிசியில் இருக்கிற வண்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து மேலே வந்துடும். மேலே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த ஆயிலில் போய்ட்டு ஃபுல் வண்டுமே வந்து ஒட்டிக்கும். அந்த மாதிரி ஒட்டுனதுக்கப்புறமா நீங்கள் வந்து வைப்ஸ் எதுனா யூஸ் பண்ணி நீங்கள் அழகாக அதை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துலாம். உங்களுக்கு இப்போ பார்க்கும்போது தெரியும், நான் ஆயில் வந்து அப்ளை பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வண்டுமே வந்து அந்த ஆயிலில் போய் ஒட்டிகிட்ருக்கு. அதை தாண்டி வந்து மேலே எங்கேயுமே ஒரு வண்டு கூட போகவே இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஏதாச்சும் ஒரு வைப்ஸோ இல்லை ஒரு கிளாத்தோ வந்து யூஸ் பண்ணி அழகாக அதை தொடச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஒரு 3-4 வாட்டி இந்த மாதிரி அரிசியை களைச்சி விட்டுட்டு இந்த மாதிரி வந்து ஒரு வைப்ஸோ இல்லை ஒரு சின்ன கிளாத் வந்து யூஸ் பண்ணி தொடச்சிங்கன்னா அழகாக அந்த எண்ணெயோடு ஒட்டிக்கிட்டு இருக்க எல்லா வண்டும் வந்து வந்துடும். நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த அரிசி நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நான் இது வீடியோக்காக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு இதிலேருந்து ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சமான அளவில் 1-2 வண்டுகள் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஐடியா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ வண்டு வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த மாதிரி கருவேப்பிலை வந்து நம்ம ரொம்ப நாளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்போம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துலேயே அந்த கருவேப்பிலையோட கலர் எல்லாம் கருத்து போயிடும். அந்த மாதிரி இலையோட கலர் வந்து மாறாமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப நாள் வந்து வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக இதில் நம்ம என்ன சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பச்சை மிளகா வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக பச்சையாக இருக்கிற மிளகா வந்து சேர்த்துக்கோங்க. இந்த ஐடியா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அது மாதிரி நான் ரீசெண்ட் டைமில் வந்து ஸ்டோர் பண்ணி பார்த்தேன். இலைகள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருந்தது. இந்த மாதிரி ஒரு 2 பச்சை மிளகாயை நீங்கள் கருவேப்பிலை டப்பாக்கில் வந்து போட்டு விடுங்க. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது உங்களுக்கு இலைகள் வந்து சீக்கிரத்தில் வந்து கருத்து போகிறதோ இல்லை பழுத்து போகிறதோ அந்த மாதிரி மாறாமல் நல்லா பச்சையாகவே ரொம்ப நாளுக்கு மெயின்டைன் ஆகும். இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுவும் சூப்பரான ஒரு ஐடியாவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி குக்கரோட விசில் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ இந்த வெயிட்டெல்லாம் நம்ம வந்து ரெகுலராக நம்ம வந்து தேய்ச்சி கழுவ மாட்டோம். அதாவது இப்போ சமைக்கிற டைமில் பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக நம்ம வந்து குக்கர் மூடி கழுவும் போது அதையும் லைட்டாக நம்ம வந்து கழுவி வச்சுருவோம். ஆனால் இதை வந்து ஃபுல்லாக எல்லா பார்ட்டையும் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சோம் அப்படின்னா எப்போவுமே இந்த பொருட்கள் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். அதனால் இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி கழுவிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து சமைக்கும்போது சில நேரங்களில் நமக்கு வந்து விசில் வர்றதுக்கெலாம் ரொம்ப லேட் ஆகும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நிறைய அந்த மாதிரி வந்து டஸ்ட்டு, அதாவது ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் உள்ளே சேர்ந்து அப்படியே டஸ்ட்டு நிறைய ஃபார்ம் ஆகிட்டு அப்படியே அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாமே வந்து அடைக்கிறதுனால நமக்கு சீக்கிரத்தில் வந்து விசிலும் வந்து வராது. அதனால நமக்கு என்னாகும் அப்படின்னா கேஸும் வந்து ரொம்ப அதிகமாக நமக்கு செலவாகிற மாதிரி இருக்கும். ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சு குக் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுப்பில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, இட்லிக்கு போடுவோம்ல, அந்த ஆப்ப சோடாவும் கொஞ்சமாக நம்ம வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற லிக்விடு கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்படியே வந்து கொதிக்க விடுங்க. அது கொதிக்கும்போது அந்த குக்கரோட விசில் எல்லாத்தையுமே வந்து உள்ளுக்குள்ளே சேர்த்து விட்டுருங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணும்போது ஈஸியாக அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே உங்களுக்கு சூப்பராக வந்து விட்டு வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அடுப்பில் வச்சு அப்படியே கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் அப்படியே இறக்கி ஆற வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நீங்கள் அப்படியே கை வச்சு தொட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே அந்த கரைகள் எல்லாம் ஈஸியாக உங்களுக்கு வந்து விட்டு வந்துடும். இந்த மாதிரி வந்து நம்ம ரெகுலராக நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது. பாத்திரம் கழுவும்போது நார்மலாக நம்ம வந்து க்ளீன் பண்ணி வைப்போம், அவ்வளோதான். ஆனால் மற்றபடிக்கு நீங்கள்
ஒரு நாள் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டைம் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து ஒரு 3-4 மாதத்துக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப நாளுக்கு இது வந்து நல்ல லைஃப் கொடுக்குங்க. இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து நல்லா க்ளீனாகவும் இருக்கும். நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வசதியாக இருக்கும். இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நான் ஃபுல்லாக வந்து ஓப்பன் பண்ண மாதிரியே ஃபுல்லாகவே வந்து டைட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த மாதிரி வாழைக்காலாம் நம்ம வந்து கட் பண்ணும்போது அது வந்து கலர் மாறி கருத்து போயிடும் இல்லையா? சமைக்கிறதுக்குள்ளே கருத்து போயிடும். ஸோ அந்த மாதிரி கருக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, வாழைக்காய் வந்து கட் பண்ணி நம்ம தண்ணியில் போடுவோம்ல, அந்த தண்ணியில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு, அதாவது 1/4 கப் அளவுக்கு மோர் வந்து சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நீங்கள் வாழைக்காய் வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி அந்த தண்ணியில் போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாழைக்காய் நீங்கள் எவ்வளோ நேரம் கழித்து சமைக்கிறீங்க அப்படின்னாலுமே அது வந்து கலர் மாறவே மாறாது. இது வந்து வாழைக்காய்க்கு மட்டும் கிடையாது, வாழைத்தண்டு, வாழைப்பூ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து கட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு ஐடியா ஃபாலோ பண்ணி பாருங்கள். கலர் வந்து நல்லா ஒயிட்டாகவே இருக்கும். கலர் வந்து சேஞ்ச் ஆகவே ஆகாது. இந்த ஐடியாவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே சிம்பிளான ஒரு வாழைக்காய் பொரியலையும் பார்த்துடலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு மண்சட்டி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றி கடுகு, அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கிக்கோங்க. கூடவே உப்பு, மஞ்சள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக குழம்புத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்து இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி வந்து வதக்கி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா கூடவே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து செய்யும்போது ரொம்ப குயிக்காக உங்களோட பொரியல் வந்து ரெடி ஆயிரும். அதே மாதிரி டேஸ்ட் வந்து செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த வாழைக்காயையும் உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சிங்க அப்படின்னா வாழைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். டேஸ்ட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த டிப்பையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. காயும் வந்து கருத்து போகாமல் இருக்கும். ஒரு 5 நிமிஷத்தில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வாழைக்காய் பொரியல். கொஞ்சமாக வந்து ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட இறக்கி சர்வ் பண்ணோம் அப்படின்னா செம்ம டேஸ்டியான வாழைக்காய் பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னோட கிச்சனில் பார்த்திங்க அப்படின்னா இந்த சிங்க் ஏரியாவுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்த கலரே வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். இது வந்து மார்பிள்ஸ் தான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த மார்பிளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி கரை கரையாக வந்து பிடிச்சிருக்கு. நான் நிறைய பொருள்லாம் அதாவது லிக்விட்லாம் வந்து போட்டு தேய்ச்சி பார்த்தேன். ஆசிட் கூட போட்டு தேய்ச்சி பார்த்தேன். ஆனால் எனக்கு வந்து அது போகலை. ஸோ ஃபைனலாக நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லா பளிச்சுன்னே க்ளீனாக இருந்தது. ஸோ அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சி வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கோங்க. பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா புளிச்ச இட்லி தோசை மாவு இருந்தது அப்படின்னா அது ஒரு 2-3 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. இடத்தோட அளவுக்கு தகுந்த மாதிரி மாவை கொஞ்சம் கூட்டி குறைச்சிக்கோங்கங்க. அது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். ஒரு அரை மூடி அளவுக்கு எலுமிச்சம்பழம் சாறு வந்து சேர்த்துக்கோங்க. எலுமிச்சம்பழம் இல்லை அப்படின்னா வினிகர் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து தாராளமாக சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த அழுக்காக இருக்கிற இடத்துல அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போ இது வந்து 2 பாக்ஸ் இருந்தது. நான் அதில் ஒரு பாக்ஸுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணேன். ஸோ மாவு கலந்த அந்த ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சிலிண்டர்லாம் வந்து வச்சுருப்போம் இல்லையா? நம்ம வந்து சிலிண்டருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஸ்டாண்டு ஒன்று வரும். அந்த மாதிரி ஸ்டாண்டு யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து சிலிண்டர் தரையில் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல கூட பார்த்திங்கன்னா கரை ஜாஸ்தியாக பிடிச்சிருக்கும். அதையும் வந்து அந்த இடத்துலையும் நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பாக்ஸுக்கு மட்டும்தான் நான் வந்து அதை போட்டு விட்டுருக்கேன். ஒரு கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் டைம் இருந்தது அப்படின்னா விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்படியே தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னாலே நல்லா பளபளன்னு அந்த இடத்துல இருக்கிற அழுக்கு கரைகள் எல்லாமே விட்டு போயிடுங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அந்த சிலிண்டர் மார்க் இருக்கு இல்லையா? அந்த இடத்துலையும் இந்த மாதிரி ப்ரஷ் வந்து போட்டு நம்ம தேய்ச்சி விட்டுடலாம். இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு செலவுமே மிச்சமாகும். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்ம கடையில் காசு கொடுத்து கெமிக்கல்லாம் வந்து வாங்கி க்ளீன் பண்ணணும் அப்படின்னுலாம் அவசியம் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருட்களை மட்டுமே யூஸ் பண்ணி இவ்வளோ அழகாக நம்ம வந்து பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிட்டோம். இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த கெமிக்கலும் நம்ம வந்து யூஸ் பண்ணலை. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 2 பாக்ஸுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன்.
தேங்காய் உடைக்கும்போது நம்மள நெறைய பேர் செய்ற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காவ வந்து கரெக்ட்டான ஒரு ஷேப்ல வந்து உடைக்க மாட்டோம். செதற்காய் மாதிரி வந்து உடைச்சு விட்டுருவோம் இல்லையா? அந்த மாதிரி வந்து உடைக்காம நம்ம எப்படி இந்த மாதிரி நூல் மட்டுமே யூஸ் பண்ணி நல்லா பாதிக்கு பாதியா தேங்காய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே அச்சுல போட்டு உடைச்சா மாதிரி அழகா உங்களுக்கு வந்து 2 பக்கம் ஒரே ஷேப்ல கட் ஆகுங்க. ஸோ அதுதான் எப்படி அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த மாதிரி இருக்கிற நூல் வந்து எடுத்துக்கோங்க. அந்த தேங்காய வந்து சுத்திட்டு நல்லா டைட்டா வந்து இந்த மாதிரி சுத்தி விட்டுருங்க. அவ்வளோதான் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்ப கரெக்ட்டா அந்த நூல் இருக்கிற இடத்துலயே நீங்க வந்து தேங்காய் உடைக்கிறதுக்கு யூஸ் பண்ற கத்திய வச்சு ஒரு 3, 4 தடவ அந்த ரவுண்டா சுத்தி சுத்தி அடிச்சீங்க அப்படின்னாலே, அப்படியே உங்களுக்கு வந்து சூப்பரா உடைஞ்சு வந்துருங்க. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நெனைக்கிறேன். இந்த ஐடியா வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்காய் உடைக்கிறதுல நெறைய எக்ஸ்பர்ட் வந்து இருப்பீங்க. ஸோ நான் உங்களுக்கு சொல்லலங்க. உடைக்க தெரியாத நருந்து கவர் மாட்டி வைக்கிறோம் அப்படின்னா, வெயிட்டான குப்பை ஏதாவது நம்ம போடுறோம்னா, அந்த கவர் வந்து டக்கு டக்குன்னு உள்ளுக்குள்ள போய் வந்து விழுந்துரும் இல்லையா? அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாம, நீங்க சின்ன சின்ன கவர் அதாவது நம்ம காய்லாம் வந்து வாங்கும்போது குடுப்பாங்க இல்லையா? அந்த கவர கூட யூஸ் பண்ணி, இதில அழகா நம்ம ஹேங் பண்ணி குப்பை வந்து போடலாங்க. அதுதான் எப்படி அப்படிங்கிறத இதில ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்க. உங்களுக்கு இந்த கவர் வந்து நான் மாட்டி காட்டுறேன். அது வந்து பத்தவே இல்ல. பாதியிலே நின்னுடுச்சு இல்லையா? ஸோ, இப்ப நான் வந்து சொல்ற ஐடியாப்படி நீங்க வந்து பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நம்ம வீட்ல வந்து இந்த ஜூஸ் பாட்டில்லாம் இருக்கும்ல, அதோட மூடி தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். அதில ஒரு 2 மூடி வந்து எடுத்துக்கோங்க. அதில கொஞ்சமா கம்மு வந்து போட்டு ஒட்டிக்கோங்க. அதாவது கம்மு வந்து லைட்டா அப்ளை பண்ணி விடுங்க மூடிக்கு பின்பக்கம் வச்சுட்டு, அந்த டஸ்ட்பினோட 2 பக்கம் ஒரே ஈவனா இருக்கிற மாதிரி பார்த்து, நீங்க இந்த கம்மு வச்சிருக்கிற மூடிய வந்து அழகா இப்படி ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா, ஒரு 5, 10 நிமிஷம் அத அப்படியே வந்து ரெஸ்ட்டுல விட்டுருங்க. அது காயணும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் பாருங்க, நான் இந்த மாதிரி மக்காச்சோளம் இருக்கிற அந்த வெறும் கவர் தான். அத வந்து உள்ள போடுறேன். அது வந்து பிஞ்சு வரவே இல்ல. அந்த கவர் வந்து 2 பக்கமும் நான் வந்து ஹேங் பண்ணியிருக்கேன் அந்த மூடியில. ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சிருக்கு. இதில வந்து நம்ம எவ்வளோ குப்பை வேணும்னாலும் போடலாம். ரொம்ப ஈஸியா வேலையும் முடிஞ்சிரும். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி வெண்டைக்காய் பொரியல் நம்ம வந்து செய்யும்போது ஒரு மாதிரி வழுவழுப்பு தன்மையோட இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா, யாருக்குமே வந்து சாப்பிட்றதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ, அத வந்து அவாய்ட் பண்றதுக்காக நம்ம இன்னைக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பாதி அளவுக்கு எலுமிச்சம்பழம் சாறு வந்து இந்த பிசுபிசுன்னு வெண்டைக்காய் வருது அப்படின்னா, அந்த டைம்ல வந்து பிழிஞ்சு விடுங்க. இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா, அந்த வழுவழுப்பு தன்மை எல்லாமே நிமிஷத்துல வந்து காணாம போயிடும். வெண்டைக்காய் வந்து ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம நல்லா உதிரி உதிரியாவே இருக்கும் உங்களுக்கு. இது வந்து நெறைய பேருக்கு ஐடியா தெரிஞ்சிருக்கும். தெரியாத பிகினர்ஸ்க்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துருங்க. சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமயே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோ போடும்போதெல்லாம் நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஆல்ரெடி நம்ம சேனல்ல நெறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோங்க. டைம் இருந்தது அப்டின்னா மறக்காம சேனல்ல செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நான் உங்கள மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.